Hi friends, welcome to Kids Version World. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு blouse neck design எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாருங்க நான் ஆல்ரெடி இந்த blouse-னுடைய பேக் சைடு வந்து கட் பண்ணியிருக்கேன் மெயின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங்ல. இப்போ நான் லைனிங் எடுத்து வச்சிருக்கேன். இதுல கழுத்தினுடைய அகலம் 2.25 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கழுத்தினுடைய உயரம் பாருங்க 9.5 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதை இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி நான் வரைஞ்சி விட்டுட்டேன். இப்போ இதுல நம்ம நெக் டிசைன் வரைய போறோம். பாருங்க நான் இந்த மாதிரி ஒரு பாட் ஷேப்ல இந்த நெக் டிசைன் வந்து வரைஞ்சிருக்கேன். இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிற அந்த நெக்னுடைய ஹைட்ல இருந்து 3.5 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த 3.5ல பாதி 1.25 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்க இந்த மாதிரி இந்த இடத்துல நான் ஒரு ஷேப் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிற அந்த லைன்ல கட் பண்ணிக்கலாம். பாருங்க இப்போ இந்த பீஸ் மட்டும் நான் தனியா எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம லைனிங்ல கட் பண்ணிட்டோம். இது அப்படியே கேன்வாஷ் வந்து நான் டபுளா ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல இந்த லைனிங் ஃபேப்ரிக்கை பிளேஸ் பண்ணி நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைன் வந்து அப்படியே கேன்வாஷ்ல வரைஞ்சி விட்டுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நான் வரைஞ்சிட்டேன். இப்போ நமக்கு டிசைன் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம திக்னஸ் வந்து கொடுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தான் வந்து இங்கே வந்து பாருங்க சில்வர் கலர் வந்து பேட்ச் வந்து பண்ண போகிறேன். ஸோ நான் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கிறேன். நெக் லைன்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வரைஞ்சிட்டு பாருங்க கீழே வரும் பொழுது இந்த மாதிரியான ஒரு ஷேப்புக்கு நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ இதை நான் கட் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் நெக் லைன் மார்க் பண்ணியிருக்கிற அந்த லைன் வந்து நான் கட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ திரும்பவும் நான் அந்த 1/2 இன்ச் அளவுக்கு நான் வரைஞ்சிருக்கிற லைனை நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இப்போ கேன்வாஷ்ல நம்ம கட் பண்ணிட்டோம். இதை சில்வர் கலர் டிஷ்யூ ஃபேப்ரிக்ல பிளேஸ் பண்ணி இந்த மாதிரி அயர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, அதே மாதிரி நான் இந்த சின்ன பீஸ் ஒன்று வந்து எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அதில் இந்த மாதிரி சீமிங்க்கு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு நான் வந்து கேன்வாஷில் வச்சு வரைஞ்சிக்கிறேன். இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே பிளேஸ் பண்ணி மெயின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங்கில் வந்து நான் இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஓகே, இப்போது நம்ம லைனிங்கில் நெக் டிசைன் கட் பண்ணோம் இல்லையா, அதை வச்சு மெயின் ஃபேப்ரிக்லேயும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஓகே பாருங்கள் இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மெயின் ஃபேப்ரிக்கு அடியில் நான் லைனிங் பிளேஸ் பண்ணி இந்த நெக் லைன் வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கையும் சேர்த்து வச்சு நான் தையல் போட்டுட்டே வரேன். பாருங்க இந்த மாதிரி தச்சு விட்டுட்டோம். இப்போ இந்த டிஷ்யூ ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா,
அதில் நம்ம கேன்வாஷ்னுடைய அந்த ஓரத்தில் நெக் டிசைனில் பாருங்கள், அந்த நெக்னுடைய அந்த லைன்லேயே ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த கேன்வாஷ்னுடைய உள்பக்கமும் வெளிப்பக்கத்துலேயும் இந்த மாதிரி தையல் போட்டு விட்டுக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், உள்ளே இருக்கிற ஃபேப்ரிக்கையும் நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த கேன்வாஷை இந்த லைனிங்கோடைய பக்கமாக வச்சுருக்கேன் நான். இப்போது லைனிங்குடைய நல்ல பக்கத்தில் இந்த கேன்வாஷுடைய அதாவது மெயின் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, அந்த சில்வர் கலர் ஃபேப்ரிக்கை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ப்ளேஸ் பண்ணி அந்த நெக் லைனில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி பாதியிலேருந்து பாருங்கள், கரெக்டாக அந்த சென்டர்லேருந்து நான் வந்து மேலே வரைக்கும் தைச்சி விட்டுட்டே வரேன். அதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயே அந்த சென்டர்லேருந்து மேலே வரைக்கும் தையல் போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி பண்ணும்பொழுது கரெக்டாக வந்து நமக்கு அந்த சென்டர் வந்து மாறாமல் அப்படியே கிடைக்கும். அதுக்காக தான் அந்த சென்டர்லேருந்து நான் தைச்சிட்டு வரேன். ஓகே, இப்போ இந்த கார்னர்ஸ் எல்லாம் நாச்சஸ் போட்டுக்கலாம். நாச்சஸ் போட்டுட்டு இந்த கேன்வாஷை அப்படியே இந்த ப்ளவுஸினுடைய நல்ல பக்கத்துக்கு திருப்பிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பிட்டு அதனுடைய அந்த நெக்கினுடைய அந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுட்டே வரலாம். அந்த கார்னர்ஸ் எல்லாம் நல்லா எடுத்து விட்டு தையல் போட்டுட்டே வரணும். ஓகே, பாருங்கள், இப்போது தையல் போட்டுட்டோம். இப்போ அந்த டிஷ்யூ ஃபேப்ரிக் சில்வர் கலர் இருக்கு இல்லையா, அதில் இன்னொரு பக்கம் தையல் போட்டுட்டே வரேன். இது நான் 1/2 இன்ச்சு தான் அகலம் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1 இன்ச்சு அந்த மாதிரி கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போது இந்த கலருக்கு கரெக்டாக சூட் ஆகிற மாதிரி ஏதாவது லேஸ் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து நான் வச்சு பார்க்குறேன். பட் இதை விட இந்த சில்வர் கலர் வந்து கரெக்டாக செட் ஆனது. ஸோ நான் இந்த சில்வர் கலர் லேஸ் வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கிறேன்.
இந்த லேஸ்னுடைய ஒரு பக்கத்தில் நான் தையல் போட்டுட்டு வரேன். பாருங்க, இப்போ ஒரு பக்கம் தையல் போட்டுட்டோம். இப்போ இந்த லேஸ்னுடைய இன்னொரு பக்கமும் ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓகே, பாருங்க, இப்போ நம்ம இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த சின்ன பீஸ் ஒன்று எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் அதில் லைனிங் வந்து ப்ளேஸ் பண்ணி ஒரு பக்கம் மேலே வர சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி விட்டுக்கிறேன். திருப்பிட்டு மீதம் இருக்கிற பக்கமெல்லாம் ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். இப்போ இதில் நான் இந்த மாதிரி 3 லைன் வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த லைனில் நான் இந்த டிஷ்யூ ஃபேப்ரிக்கை சில்வர் கலரை இந்த மாதிரி ரோப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை அந்த மெஷர்மெண்ட்க்கு தகுந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பீஸில் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த சில்வர் கலர் வச்சு நான் 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம 3 பீசஸும் அட்டாச் பண்ணிட்டோம். ஓகே, பாருங்கள், இப்போ ஸ்டிச் பண்ணிட்டோம். இதை நம்ம இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த சென்டர் வர மாதிரி ப்ளேஸ் பண்ணி தையல் போட்டு விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம ப்ளவுஸ் நெக் டிசைன் வந்து ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.